கனடாவில் இருக்கும் மக்களுக்கு உங்களுடைய மெயில் பாக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் சென்சஸ் நடத்துவாங்க. சோ அதற்கான மெயில் தான் இது. ஒவ்வொரு அட்ரஸ்க்கு இதை அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கோடு இருக்கும். நீங்க டைரக்டா census.gc.ca அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் இந்த கோடை நீங்க போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய அட்ரஸும் அந்த அட்ரஸ்ல உள்ள உங்களுடைய நேமும் வந்துரும். சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுடைய வீட்ல உங்களை தவிர மத்தவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுடைய வயசு என்ன, அவங்க உங்களோட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், அவங்க வந்து என்ன மொழி பேசுவாங்க எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மொத்த கனடியன் பாப்புலேஷன்ல 75% பேருக்கு வெறும் 12 கொஸ்டின் தான் வருதா. மீதி 25%க்கு இன்னும் அதிகமான கொஸ்டின் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ கனடியன் கவர்மெண்ட் இதை ஃபில் பண்றது கடைசி நாள் வந்து மே 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபில் பண்ணலனா $500 வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மே 12 அப்படின்றது சாஃப்ட் டெட்லைன் தான். அதுக்கு மேல வந்து அவங்க ஃபாலோ அப் பண்ணுவாங்க. அதையும் மீறி நீங்க பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஃபைன். சோ நிறைய பேர் இந்த கொஸ்டினரை பார்த்து பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுடைய டேட்டா வந்து கனடியன் கவர்மெண்ட் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, உங்களை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலே இந்த சென்சஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஊர்ல கான்ஸ்டிடியூயன்சி தொகுதின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க பாத்தீங்கன்னா வந்து எலக்டோரல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. சோ இந்த எலக்டோரல் டிஸ்ட்ரிக்ட்ல 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மக்கள் கூடி இருக்காங்களா, எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க எல்லாத்தையும் பாப்பாங்க. சோ ஏன் அப்படி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வச்சுதான் வந்து அங்க வந்து எவ்வளவு ஹாஸ்பிடல் வரணும், அங்க வந்து எத்தனை எம்பிஸ் போடலாம், அங்க வந்து எந்த அளவுக்கு வசதிகள் பண்ணி தரலாம், எந்த அளவுக்கு ரோடு போடலாம் அதெல்லாம் பாப்பாங்க. சோ ஒரு எலக்டோரல் டிஸ்ட்ரிக்ட்ல கம்மியான ஆட்களே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து அவ்வளவு பண்ணணும் தேவை கிடையாது இல்லையா, அவ்வளவுதான். சோ இந்த நிலைமையில நிறைய பேருக்கு மெயில் வரல, இல்ல மெயில் வந்திருந்தாலுமே அந்த மெயில் மிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதே census.gc.ca க்கு போய் அங்க இருக்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களே புது கோடை உங்களுக்கு தருவாங்க. அதை வச்சு கூட நீங்க ஃபில் பண்ணிக்கலாம்.